தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தில் சில பாடல்களை காண்போம். தினைத்தனை பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தோறும் காண்தோறும் பேசும் தோறும், எப்போதும் அனைத்தெலும்பும் உள் நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. சிற்றின்பம்தான் பெரிய இன்பம் கிடையாது. சிற்றின்பத்தை விட எந்நேரமும் இன்பத்திலேயே ஆனந்தமா இருக்கக்கூடிய பேர் இன்பத்தை நோக்கி வாங்க. தினைத்தனை, சிற்றின்பமாகிய தினைத்தனை பூவினில் தேன் உண்ணாதே. ஒரு அரச வண்டு வச்சு சொல்றாரு, நீ இந்த பூவாகிய மலர்கள் இருக்கிற தேனு கொஞ்சதான், தினைத்தனை அந்த சிறிய தேனை உண்ணாத, ஆனந்தமாகிய பெரிய தேன் ஒன்று இருக்கு சிவபெருமான், அந்த தேனு அளவு கடந்த தேனு. நம்ம வாழ்வில் சிற்றின்பம் எண்ணக்கூடிய இதிலேயே நம்ம இதுதான் பெரிய ஆனந்தம்ட்டு அதிலேயே இருக்கக்கூடாது. அதோடைய பேரானந்தம் சிவம்தான் பேரானந்தம். அந்த பேரானந்தம் எப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கும்? சிவபெருமான நினைக்கும் பொழுது. திருவண்ணாமலை கிரிவலம் போயிருப்போம், வீட்டுக்கு வந்திருப்போம், கிரிவலம் சுத்தம் நினைச்சிருப்போம், அங்க நடந்த விஷயங்கள் அப்போ ஒரு ஆனந்தம் நம்மளுக்குள்ள வருமே. என்ன ஒரு ஆனந்தம்! அந்த ஆனந்தத்துக்கு எந்த ஈடு ஆகும்? அதை நினைக்கும் பொழுது, சுவாமியை பார்க்கும் பொழுது, ரொம்ப காலங்கள் நீடித்து மீண்டும் போய் சுவாமியை பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் வருமே. அந்த ஆனந்தத்துக்கு இணையா எது? அவரை பத்தி பேசும்போது வருமே ஒரு ஆனந்தம். சுவாமி இப்படியெல்லாம் விளையாடி இருக்காரு, இப்படிலாம் திருவிளையாடல் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஒரு அன்பு இருக்கு அப்படின்னு சுவாமியுடைய பெருமைகளை நம்மளுக்கு பேசும்போது ஒரு ஆனந்தம் கிடைக்குமே. பேரானந்தங்கள் இதுக்கிணை என்ன இருக்கு? நினைத்தோறும் பேசும் தோறும் காணும் தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள் நெக, இந்த எலும்பே உருகும்படி ஆனந்த தேன் சொரியும். சிவத்தை நினைக்கும் பொழுதும் பேசும்போது இப்பெல்லாம் நினைக்கும் ஆனந்தம், அந்த ஆனந்தம் அப்படியே சொரியும் உள்ள. அப்படியாப்பட்ட சிவபெருமான நாம மறக்காம அவரை நினைக்க 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 அந்த பேரானந்தமானது நம் அகத்தின் உள்ளே சொரியும். கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பின்மை கண்டப்பின், என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி. கண்ணப்பரெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா என்னுடைய அன்புலாம் சுத்தமா அன்பே இல்லை. அவரு கண்ணையே எடுத்து சுவாமிக்காக கொடுத்தாரு. அப்படி நான் என் கண்ணை எடுத்து கொடுக்க முடியுமா? அப்படி ஒரு அன்பெல்லாம் என்கிட்ட இல்லை. ஆனா சுவாமி அப்படி ஒரு அன்பு என்கிட்ட இல்லைனாலும் என்னை ஆட்கொண்டார்ல. என் அப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி. நான் வைக்கிற ஒண்ணுமே இல்லாத அன்பே கிடையாது, பிரதிபலன் கருதி வைக்கக்கூடிய அன்பு. அப்படி வைக்கிற அன்புக்கு கூட சுவாமி என்னுடைய ஒப்புல இருந்து என் ஆட்கொண்டார்ல. வண்ண பணித்து என்னை வா என்ற வான்கருணை சுண்ண பொன் நீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி. சுவாமி ஆட்கொண்டு நம்ம உள்ள இருக்கிற அழுக்கு அனைத்தையும் சுத்தம் செய்து வண்ண பணித்து உன்னை தூய்மையா ஆக்கி உன்னுடைய அகம் மும்மலத்தையும் கடக்க வைத்து எல்லாமே பிரகாசமா ஆக்கி அதுக்கப்புறம் வாடான்னு அழைச்சிப்பார். வா என்ற வான்கருணை. வான்கருணை, அந்த வான்கருணையானது மழை எப்படி பொழியுது? நல்லவர்களுக்கு மட்டும்தான் மழைய, தீயவர்கள் இருந்தால் அந்த இடத்துல மழை வராதுன்னா அது மழையானது எல்லா இடத்துலையும் மழை பெய்யும். அப்படி சுவாமியானவர் நல்லவங்க கெட்டவங்க அப்படியெல்லாம் கிடையாது. அவருடைய கருணை வான் கருணை, எல்லாருக்குமே கருணை பொழியக்கூடிய கருணை கடல். அந்த சுவாமிய அப்ப நம்ம எவ்வளவு நினைக்கணும், எவ்வளவு அவரை நினைத்து உருகணும். கல்வன் கலவி என்று எண்ணாதே, வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தின் உள்ளே. சுவாமி ஆட்கொள்ளும் போது இவன் கல்வன், இவன் திருட்டு பையன், இவன் சகதி, இப்படி எல்லாவா என்ன நினைச்ச? நீ அப்படியா நினைத்து என்ன ஆட்கொண்ட?
நல்லவங்களை மட்டும் ஆட்கொண்ட, இல்லை இவன் திருட்டு பசங்க இவனுங்களாம் ஆட்கொள்ளக்கூடாதுன்னு அப்படி இருந்தியா? நீ தான் வள்ளலாச்சே, கருணை வள்ளலாச்சே. எல்லாரையும் ஆட்கொண்டார், தேடி ஆட்கொள்ளல, நல்லவங்களை மட்டும் தேடி ஆட்கொள்ளல சுவாமி. எவ்வளவு பெரிய சகதிகளாக இருந்தாலும் அவர்களை ஆட்கொண்டு தூய்மைப்படுத்திய கருணை கடல் அந்த சிவம். அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொய்தேவு பேசி புலம்புகின்ற பூதளத்தே பத்தேதும் இல்லாது என் பற்று அற நான் பற்றி நின்ற மெய்தேவருக்கு சென்றுவதாய் கோத்தும்பி. எல்லா தெய்வங்களுமே பற்று உடையது. பற்றுக்களை நம்ம மேல பற்ற வச்சிரும். ஆனா பற்றற்ற சிவபெருமான பற்றும் பொழுதுதான் நம்மளுடைய பற்றெல்லாம் அருந்து போகும். இந்த பசுவாகிய நாம எல்லாம் பதியாகிய சிவபெருமான நாடனாதான் பிறவி என்னும் நூல் அறுபடும். பற்று என்று கூடிய சிறுதெய்வ வழிபாடுகளை பற்றி நின்றால் பற்றுகளாகிய மும்மலங்களும் கயிறுகளும் நம்மை சுற்றி கொள்ளும். கயிறுகளை அகற்றும் சிவமாகிய சிவபெருமானை உள் அன்போடு ஏற்ற வேண்டும். அவரே நம் வாழ்வில் மும்மலங்களையும் கடந்து அன்பு என்னும் கருணை உள்ளமாக நம்மை மாற்றி நம்மையும் சிவமாக்கி அந்த சிவம் அவனோடு கூட திருவருள் செய்யும். பொய்யான செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும் மெய்யாக கருதி கிடந்தேனை. இந்த சிவபெருமான் ஆட்கொள்வதுக்கு முன்னாடி இந்த பொய்யான செல்வம் தான் உண்மைன்னு சொல்லி மெய்யாக தினமும் இருந்தேன். நிறைய விஷயங்கள் சுவாமிக்குள்ள வரத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட பொய்யான செயல்கள் எல்லாத்தையும் இதுதான் மெய், வாழ்க்கை நம்மளுக்கு இதுதான், இப்படிதான் போகணும், இதுதான் உண்மைன்னு போயிருந்த ஆளை சிவபெருமான் ஆட்கொண்ட உடனே இது எல்லாமே பொய், உண்மையான மெய் தேவன் அந்த சிவம் மட்டும்தான், நாம அதை நோக்கி போறது மட்டும்தான் உண்மையான செயலுன்னு நம்மளுடைய சித்தத்தை தெளிய வைத்தார் சிவம். வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவருக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. காசு சேர்த்து வைக்கணும், வைத்த நிதி பெண்டீர் மனைவி மக்கள் குலம் கல்வி, இதுக்குள்ளவே அடுத்தது மரணம் பிறப்பு, இதுக்குள்ளவே ரொட்டேஷனா சுத்தி இந்த ஆள என்னுடைய சித்தத்துல புகுந்து தெளிவிச்சிட்டாரு. இது அல்லடா வாழ்க்கை. உண்மையான வாழ்க்கை என்ன? நீ எதை நோக்கி பயணிக்கணும், நீ எதற்காக பிறந்திருக்கின்றாய் என்பதை எல்லாம் தெளிவாக அறிவை ஊட்டிய அந்த சிவம், அந்த சிவத்தை நோக்கி போவதுதான் உண்மையான மெய்யான வாழ்வு என்பதை சுவாமி திருவருளால் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. ஆத நல்ல முறையில நாம பயன்படுத்தணும். மிகவோர் காலம் இனி இல்லை, ரொம்ப காலம் கிடையவே கிடையாது. வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் சிவத்தை நினைத்து நினைத்து ஏத்த வேண்டும். ஒரு நாளும் அவனை மறவாது உள்ளன்போடு பற்றாக சிவத்தை பற்றி நிற்க வேண்டும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்த காணொளியில் நல்ல ஆன்மீக சிந்தனையோடு ஜம்பக்தி நேயர்களோடு இணைகின்றேன். திருச்சிற்றம்பலம்.